அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் சில சகோதரர்கள் நோன்பு வைக்கிறாங்கள, அந்த மாதிரி நோன்பு வைப்பதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேட்குற மாதிரி சில பகுதிகளில் துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நோன்பு வைக்கிறாங்க. முதல் 10 நாள் அப்படின்னா 10வது நாள் வைக்க மாட்டாங்க. 10வது நாள் பெருநாளாக இருக்கிறதுனால அதுக்கு முந்தைய முதல் 9 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில், நசையில், தபரானியில், இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களில் ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்படி அவங்க முதல் 10 நாட்களில் துல்ஹஜ்ஜில் நோன்பு வைக்கிறாங்க. அது என்ன செய்தி? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தி இந்த நூல்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பலவீனமான செய்தி. ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அர்பஉன் லம் யகுன் யதாஹுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம ஆஷூரா வல் அஷ்ர வ ஸலாஸத அய்யாமி மின் குல்லி ஷஹரின் வ ரக்அத்தைனி கபுலல் கதாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நல்லறங்களை விடவே மாட்டார்கள். ஒன்று ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் பிற 10ல் வைக்கக்கூடிய 9-10 வைக்கக்கூடிய நோன்பு, துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு, ஒவ்வொரு மாதத்திலையும் வைக்கக்கூடிய 3 நாட்கள் நோன்பு, ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி, ஃபர்லுக்கு முன்னாடி உள்ள 2 ரக்காத் தொழுகை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறவிடவே மாட்டாங்க என்று ஹப்ஸா அவர்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தி நசை, அஹ்மது போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சு தான் செய்கிறாங்க, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை விடமாட்டாங்கன்னு, துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் உள்ள நோன்பை விடமாட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறனால இந்த நோன்பை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இது ஆதாரபூர்வமான ஹதீஸான்னு கேட்டால் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. ஏனென்று சொன்னால் இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அபு இஸ்ஹாக் அல் அஷ்ஜஇ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், கூஃபா நகரத்தைச் சேர்ந்த இந்த அபு இஸ்ஹாக் என்பவர், இவர் மஜ்ஹூலான ஆளு என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் இவரை பற்றி என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுகிறார்கள். மஜ்ஹூலுடைய என்ன, இவருடைய நேர்மை, நம்பகத்தன்மையை பற்றியெல்லாம் எந்த அறிஞரும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. எந்த அறிஞரும் இவரை பற்றி எந்த நல்ல ரிசல்ட்டும் சொல்லலை. இவர் நம்பகமான ஆளு, பொய் சொல்லாதவர், நேர்மையானவர் என்றெல்லாம் ஒருத்தருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவரை பற்றி என்ன செய்யணும், இவர் உண்மை பேசக்கூடிய ஆளு, இவர் உறுதியான ஆள்னு சொல்ல நினைவாற்ற உள்ள ஆள்னு ஏதாவது அவங்கள பற்றி நல்ல ரிசல்ட் இருக்கணும். ஆனால் இந்த அபு இஸ்ஹாக் என்பவரை பற்றி எந்த அறிஞரும் என்ன செய்யலை, நற்சான்று சொல்லவே இல்லை. அதனால இவருடைய நேர்மை, நம்பகத்தன்மை அறியப்படாததுனால இவர் மஜ்ஹூலான ஆளு என்று இவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது. அதனால இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நேர்மை, நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படாத, யார் என்று தெரியாத ஒரு ஆள், அறிஞர்களால் நற்சான்று சொல்லப்படாத ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிற செய்தியா இருக்கிறனால இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால பொய்யாக புனையப்பட்ட செய்தியை தவிர இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் விளங்கணும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க அப்படி நோன்பு வைப்பார்களே, ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல் அமலு ஃபி ஐயாமி அஃலல மின்ஹா ஃபி ஹாதிஹி. துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் அந்த நல்லறங்களை செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடவுமா, மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லறம் இருக்குதுல்ல, இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, இப்போ மற்ற நாட்களில் ஜிஹாதுக்கு போறாங்களே அது நன்மை கூட தானே இப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலல் ஜிஹாத், ஆமாம் ஜிஹாதும் தான், ஜிஹாதை விடவும் தான் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது
அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லா ரஜுலுன், ஆனால் ஒரு மனிதர் செய்த தியாகத்தை நல்லறத்தை தவிர அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செஞ்சார்? ஹரஜ யுகாத்திரு பி நப்சிஹி வ மாலிஹி ஃபலம் எர்ஜே பிஷையின். ஒருத்தர் நெஞ்சார், அந்த மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டுட்டு போகிறாரு, உயிரோட போர்க்களத்துக்கு போகிறாரு, ஆனால் அவர் எதையுமே திரும்பி கொண்டு வரல. மையத்தாத்தான் ஜனாசாவாத்தான் திரும்பி வர்றார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்ல, உயிரையும் கொடுத்துட்டு கொண்டு போன பொருளாதாரத்தையும் இழந்துட்டு அந்த மாதிரி வர்றாருல ஷஹீது, அவருடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த துல்ஹஜ் 10 நாட்களோட உள்ள அவங்கள கம்பேர் பண்ண முடியாது. அதனுடைய லெவலில் வேற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. உயிரை கொடுத்தவரை தவிர ஜிகாதுக்கு போயிட்டு வருவாங்க, போனால் பொருளாதாரத்தை போர் செல்வத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி உயிரோடு திரும்பி வருவாங்க. இந்த ஜிகாதை விட துல்ஹஜ் மாதம் 10 நாட்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கிறனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு யார் நோன்பு வைப்பார்களே ஆனால் அது உண்மையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்கம் தான். நோன்புங்கிற ஒரு வணக்கம் தானே, ஒரு நல்லறம் தானே. அப்போ அந்த மாதிரி நோன்பு வைப்பார்களே ஆனால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த நோன்புக்கு அல்லாட்ட தனி மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நோன்பு மட்டும்தான் வைக்கணுமா தவறாக விளங்கிறாங்க. துல்ஹஜ் 10 நாட்கள் சம்பந்தமாக அதில் உள்ள நோன்பு சம்பந்தமாக பலவீனமான ஹதீஸ் இருக்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அடிப்படையில் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தவங்க அது பலவீனமான ஹதீஸ்ன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறாங்கண்டா, இல்லை அது ஒரு நல்லறம் தானே, நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற அடிப்படையில் அதை விட முடியாமல், பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட்ட ஒரு காரியத்தை விட முடியாமல் நாங்கள் நோன்பு தானே வைக்கிறோம், நல்லறம் தானே இதுவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லறம் தான். நல்லறம்னா நோன்பு மட்டுமா வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது, எல்லா நல்லறங்களையும் தான் கடைபிடிக்கணும். அப்போ ஒருத்தர் விரும்பினால் நோன்பு வைக்கலாம், அவர் அதிகமாக நஃபில் தொழுவலாம், திக்ரு செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தான தர்மங்கள் செய்யலாம், சமுதாய சேவைகளை ஈடுபடலாம், சமுதாயத்துக்காக வேண்டி நடைபெறக்கூடிய போராட்டங்களில் பங்கு பெறலாம். எந்த நல்லறத்தை இந்த 10 நாட்களில் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்படித்தான் நம்ம அதை விளங்கிக்கணுமே தவிர நோன்பு மட்டும்தான் வைக்கணுங்கிற மாதிரி விளங்குவார்களே ஆனால் அது தவறு. அதே நேரத்தில் ஒருத்தர் விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம், ஒருத்தர் விரும்பினால் இந்த மற்ற நல்லறங்களையும் செய்யலாம். இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நோன்பு என்பதும் ஒரு நல்லறம் என்று பல நல்லறங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நோன்பும் வைப்பார்களே ஆனால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நோன்பு மட்டும்தான் இந்த 10 நாளில் செய்யணும் அப்படின்னு அவங்க விளங்குவார்களே ஆனால் அது ஒரு அவங்க தவறாக விளங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எல்லா நன்மைகளையும், எந்த நன்மையும் மிஸ் பண்ணிடாமல் என்ன செய்யணும், எல்லா நன்மைகளையும் நம்ம செய்ய வேண்டியதான், கலந்து செய்ய வேண்டியதுதான். நோன்பு மட்டுமே இபாதத்தின் மார்க்கம் சொல்லித்தரல, அதனால் எல்லாத்தையும் கலந்து நம்ம செய்யலாம், நோன்பும் வைத்துக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சில பேர் ஆதாரமாக காட்டி இந்த 10 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, மா ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிமன் ஃபில் அஷ்ரி கத்து, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நோன்பு வைத்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுது. அல்லாஹ்வுடைய தூதர் முதல் 10 நாளில் துல்ஹஜ்ல நோன்பை வைக்க மாட்டாங்க, நோன்பு வச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆயிஷா நாயகம் சொல்லும்போது, அப்போ எப்படி இந்த 10 நாளில் நோன்பு வைக்கிறதுன்னு என்ன செய்கிறாங்க, சில பேர் நோன்பு வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயிஷா நாயகம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைக்க அனுமதித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்களே ஆனால், ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பார்களே ஆனால், அவங்களுடைய சொல்லு நோன்பு வைப்பதற்கு அவங்களுடைய சொல்லில் அனுமதி இருக்குமே ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுருக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் எந்த நல்லறம் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதில் நோன்பு தானே அடங்கும். ரசூல்லா வைக்கலையே அப்படின்னு சொன்னால் அது ரசூல்லா வைக்கலை அப்படின்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சொல் அதை அனுமதிக்கிற, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லில் ஒரு காரியத்திற்கு நோன்பு உட்பட எந்த நல்லறம் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சொல்லில் அதுக்கு ஆதாரம் இருக்கும்போது அதை அவங்க செஞ்சாங்களான்னு பார்க்க தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு அரஃபா நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அரஃபா நோன்பு வைப்பது அந்த வருஷத்தினுடைய அந்த நோன்புக்கு முன்னாடி
உள்ள ஒரு வருஷ பாவத்தையும், அதே மாதிரி நோன்புக்கு பிறகு உள்ள ஒரு வருஷ பாவம் இருக்குல்ல, இது ரெண்டுமே மன்னிக்கப்படும். இதை அல்லாட்ட வந்து நான் என்ன செய்யறேன், எதிர்பார்க்குறேன், அல்லாவை நம்புகிறேன், அல்லாஹ் 2 வருட பாவங்களை மன்னிப்பாண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அரஃபாவில் நோன்பு வைக்க சொன்னாங்கல்ல, அரஃபா நாளில் வந்து நோன்பு வைக்க சொல்லி சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா நாளில் நோன்பு வச்சாங்களான்னு போய் பார்க்கணுமா? அப்படி எந்த செய்தியும் இருக்காது. அதனால் அரஃபாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைத்ததாக இந்த செய்தியும் வராவிட்டாலும் அரஃபா நாளில் நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுன்னத்தான நோன்பை கற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல. அதனால் அவங்களுடைய சொல்லு இருந்தாலே போதும், அவங்க செஞ்சாங்களான்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் வைக்கக்கூடிய நல்லறம் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்தை விட அல்லாஹ்ட்ட விருப்பமானது அப்படின்னு சொன்னதில் நோன்பு உட்பட எல்லா நல்லறங்களும் அடங்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததாக ஆயிஷா நாயகம் அவங்க பார்க்காவிட்டாலும் இது வந்து நமக்கு அது நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது ஆதாரம் ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல்ல போதுமானது. விரும்பினால் என்ன செய்யலாம், துல்ஹஜ் முதல் 10 நாளில் நோன்பு வைக்கலாம், விரும்பினால் மற்ற காரியங்களில் ஈடுபடலாம், விரும்பினால் எல்லா காரியங்கள்லையுமே ஈடுபடலாம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் நோன்பு தான் வைக்கணும்னு விளங்குறது தப்பு. அதே மாதிரி வந்து நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள்ல, அதுவும் தப்பு. எல்லா நல்லறங்களையுமே கலந்து செஞ்சுக்கிற வேண்டியதான்.